கடைசியா நம்ம சென்னையின் ஃபுட்பால் அட்டியில மீட் பண்ணப்போ அகமதாபாத்ல இருக்கிற கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு சர்தார் வல்லபாய் பட்டேலோட பேர் தான் வைக்கிறதா இருந்துச்சு. கடைசியா நம்ம இந்த சென்னை ஃபுட்பால் அட்டி பண்ணப்போ சென்னை டீம் வந்து போய் ஒரு டீம்கிட்ட அடி வாங்கிட்டு வருது, இல்ல ஒரு மும்பை சார்ந்த டீம் வின் பண்ணுதுன்னா அது ஐபிஎல்ல மட்டும்தான் இருந்துச்சு. கடைசியா நம்ம சென்னை ஃபுட்பால் அட்டி ஒரு எபிசோட் பண்ணும்போது இங்கிலாந்துல மட்டுமே ஜெயிச்சிட்டு இருந்தாங்க இந்த சிட்டி ஃபுட்பால் குரூப்போட ஒரு டீம். ஆனா இப்ப இது எல்லாமே மாறி போச்சு. அந்த ஸ்டேடியம் கணக்கை விட்டுருங்க, ஐஎஸ்எல் சாம்பியன்ஸா மும்பை சிட்டி கிரவுன் ஆயிட்டாங்க. சிட்டி ஃபுட்பால் குரூப் இன்னொரு கண்ட்ரியில சாம்பியன்ஸ் பட்டத்தை எடுத்துட்டாங்க அவங்களுடைய முதல் சீசன்லயே. ஹலோ அண்ட் வெல்கம் டு தி 22nd எபிசோட் ஆஃப் சென்னையின் ஃபுட்பால் அட்டி. ஐஎஸ்எல் சீசன் முடிஞ்சிருச்சு, சென்னையின் எஃப்சியோட சீசன் எப்பவோ முடிஞ்சிருச்சு. இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் ரிவ்யூ பண்றதுக்காக மட்டும்தான் இந்த எபிசோட்ல நம்ம எல்லாரும் சேர்ந்திருக்கோம். ஏன் கூட யாரெல்லாம் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையை விட பெங்களூர்ல அதிகமா இப்பெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய சாண்ட்மேன் சிஎஃப்சி இருக்காரு. ஹாய் சாண்ட்மேன். அடுத்து இவர் கூட நீங்க ஸ்டேடியம்ல மேட்ச் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 5 ஸ்டெப்ஸ் பேக்லயே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் அப்படியே ரேண்ட் பண்ணிட்டே இருப்பான், ஃபுல்லா கொந்தளிச்சுட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பிஎஸ்பியோட ஆங்கிரி ரேண்ட் மேன் பார்கவ் என்கிற பாக்கா, வெல்கம். ஸோ 2 லெஃப்ட் பேக், 2 இ ப்ரோஸா இருக்கக்கூடிய லெஃப்ட் பேக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா லாஸ்டா ட்விட்டர் செலிபிரிட்டி, நிறைய சோஷியல் மீடியா கேம்பெயின்ஸை வந்து ஆக்சுவலி ஒரே ஒரு சோஷியல் மீடியா கேம்பெயினை வந்து விடாம பண்ணிட்டு இருக்கிற விவேக் ஆர்கேஓ என் கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ வெல்கம் ஆல் 3 of you. வணக்கம். ரைட், ஸ்ட்ரெயிட்டா நம்ம வந்து டாபிக் குள்ள போயிடுவோம். நம்மளுடைய சீசன் 21st டெக்னிக்கலி ஆன் பேப்பர் 21st February சென்னை எஃப்சியோட லாஸ்ட் கேம் சீசன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடியே எப்பயோ முடிஞ்சிச்சு. மேத்தமெட்டிக்கலாவும் சரி, ஃபேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையும் சரி, நம்மளுடைய சீசன் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ் நவ் தட் த சீசன் இஸ் ஓவர், மற்ற டீம் ஜெயிச்சிட்டாங்க, டைட்டில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ ஆஃப்டர் த சீசன் லுக்கிங் பேக் அட், ஏன்னா வந்து இந்த ஹைண்ட்சைட்ல எல்லாருமே ஒரு ஜீனியஸ் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் இருக்குல்ல, இன் ஹைண்ட்சைட் எவ்ரிபடி இஸ் அ ஜீனியஸ். அந்த மாதிரி இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாட் ஆர் யுவர் தாட்ஸ், ஃபர்ஸ்ட் தாட்ஸ் ஃப்ரம் சாண்ட்மேன் ப்ளீஸ். என்ன வச்சே ஃபன் பண்ண முடிவு பண்ணி ஸ்டார்டிங்ல அதான் என்ன பெரிய ரிவ்யூ, அதான் நம்மளுக்கு எப்பயோ முடிஞ்சிருச்சு, டிசம்பரே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இது ஃபினிஷிங் எல்லாம் பார்த்தா என்ன ஃபர்ஸ்ட் 2-3 சீசன்ல அடி வாங்குற டீம் எல்லாம் இப்ப சாம்பியன்ஸா வந்து நிக்கிறாங்க. 4-0 5-0 நம்ம அடிச்சிருந்த டீம் இப்ப நம்ம குவாலிஃபை ஆகாம அவனுங்க டைட்டில் அடிக்கிறானுங்க. என்ன பண்ண இதுதான் மெயின். இது வந்து மார்சலினோ சைன் பண்றது மேபி பெட்டரா பண்ணிருக்கலாம். சாரி, நாட் மார்சலினோ, நம்ம மெயின் ரான்சா வந்து சீக்கிரம் சைன் பண்ணிருக்கலாம். மேபி ஜாயின் த டீம் ஃபாஸ்டர். அது வந்து ஆப்வியஸா மேனேஜ்மெண்ட் அவங்க அந்த சைட் போறதுதான். பட் அதர் தன் தட் வேற யாருமே இதே எல்லாருமே வந்து கோல் முன்னாடி வராங்க, 1-on-1 சான்ஸ் கிரியேட் பண்றானுங்க, மேல தூக்கி அடிக்கிறானுங்க. கோச்சும் மேல உட்காந்து பாக்குறாரு, நம்மளும் மேல உட்காந்து பாத்துருந்தோம். கடைசியா டேபிளும் பார்க்க முடியுது, டாப் ஒரு இதுன்னு ஸ்பாட்னு நமக்கு போச்சு. இல்ல டேபிளும் நம்ம மேலதான் பார்க்க வேண்டி இருந்துச்சு. நம்ம கீழே அகால பாதாளத்துல இருந்தோம், மேலதான் பார்க்க வேண்டி இருந்தது. அதேதான், கரெக்ட் தான். இது நம்ம கீழே தானே பாத்துருந்தோம். 9 பாயிண்ட்ஸ் அது கிராஸ் ஆகுமா இதை நம்ம பாத்துருந்தோம். ஐயோ அந்த கொடுமை வேற, அதை பத்தி கண்டிப்பா பேசுவோம். ஒடிஷா வந்து 9 தாண்டுமா தாண்டாதான்றது ஒரு டெய்லி கான்வர்சேஷனாவே போயிட்டு இருந்தது. அவ்வளவு கேவலம் வந்து. ஓகே சனன், நீ நிறைய இதை பத்தி சொல்லிட்ட. முன்னாடி எபிசோட்ஸ்ல இதை பத்தி நீ நிறைய புலம்பிருக்க. அதனால உன்ட்டு ஒரு சின்ன விஷயம் மட்டும் வாங்கிக்கிறேன். இந்த சீசன்ல உன்னுடைய ரேட்டிங் அவுட் ஆஃப் 10 what do you give for this season? 6. ஏன்னா according to me I have seen worse seasons where we were totally hopeless. இந்த சீசன் வந்து சான்ஸ் நம்ம எடுக்கல, அவ்வளவுதான். நம்ம சான்ஸும் கிரியேட் பண்ணோம்னா கண்டிப்பா 5 கிலோ போயிருக்கோம். பட் சான்ஸ் கிரியேட் பண்ணோம். அண்ட் இவன்ல நீ 10 சான்ஸ் விட்டுட்டு கடைசியா டிஃபென்ஸ் லாஸ்ட் மினிட் விட்டா லைக் ஆப்வியஸா ப்ரெஷர் இருக்கும் டிஃபென்ஸ். அந்த மாதிரி நீ சான்ஸ் விட்டுட்டே இந்த ஒரு சைடு அவங்க கான்ஃபிடன்ஸ் டவுனே ஒரு மிஸ்டேக் ஆகும், ஒரு கோல் போகும். ஸோ நம்ம சான்ஸ் வந்து ஃபர்ஸ்டே எடுத்திருந்தா கோலும் we wouldn't consider. So I will say 6 for the season. Right, 6 on 10 கொடுத்திருக்கான். ரொம்ப வந்து ஒரு பயங்கரமான ஒரு மனசுன்னு நினைக்கிறேன் சனந்துக்கு. அப்படியே விரிஞ்ச மனசு, பறந்து விரிந்த மனசு.
10க்கு 6 மார்க் கொடுத்துருக்கான். 6 கோல் வந்து அடிச்சிருந்தா ஒரு டாப் ஸ்கோரரா நம்ம சந்தோஷப்பட்டிருப்போம். நம்ம டாப் ஸ்கோரர் 6 கோல் கூட அடிக்கல. அது ஒரு விஷயம். ஆன் தட் நோட் வி வில் கோ டு சம்படி ஹூ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். என்ன பொறுத்த வரைக்கும் பார்கவ் வந்து அவனை ஒரு ரேண்ட் மேனா மட்டும்தான் பார்த்திருக்கேன். அவன் நிறைய இந்த வந்து இவனை சப்போர்ட் பண்ணியோ ரொம்ப இந்த மாதிரி இல்ல ப்ரோ இவன் பண்ணுவான் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லி நான் கேட்டதில்லை. ஏன்னா ஸ்டேடியம்ல அவன் பக்கத்துல நிற்கும் போதெல்லாம் நல்ல பயங்கரமான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி திட்டுவான். யாரா இருந்தாலும் திட்டுவான். அந்த ஒரு ஒரு இங்கிதமே பார்க்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு ரேண்ட்மேனா இருக்கக்கூடிய பார்கவ் வந்து ஹி இஸ் ஷாபா இன். ஓகேவா? ஸோ நான் அதை சொல்லியே வந்து இன்ட்ரடியூஸ் பண்றேன். பார்கவ், ப்ளீஸ் லெட் அஸ் நோ யோர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் திஸ் சீசன். நோ ஜட்ஜ்மெண்ட், திஸ் இஸ் டோட்டலி யோர் ஒப்பீனியன். நீ என்ன நினைச்ச, என்ன தப்பா போச்சு, அண்ட் வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஆஃப்டர் திஸ்? சீசன் ரேட்டிங்ல இருந்து ஆரம்பிச்சிடுறேன். சீசன் ரேட்டிங் 4. ஏன் 4ன்னு சொல்றேன், சாவாயின் ஏன் 4ன்னு சொல்றேன். 4 ரீசன் வந்து மேனேஜர் டீம் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்ல. சீசன் ஸ்டார்டிங்லயே போன வருஷம் ஃபைனலிஸ்டா இருந்த ஒரு டீமை எப்படி ஒரு டவுன் கிரேட் பண்ண முடியுமோ, இது டவுன் கிரேடும் சொல்லலாம், பொட்டன்ஷியல் அப்கிரேடுன்னு சொல்லலாம். ரீப்ளேஸ்மெண்ட் ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணா, ஆனா அது எதுவுமே நடக்கல. என்ன கேட்டேன், வால்ஸ்கிஸ் கோல்டன் பூட் ப்ரூவன் வின்னர், அவனை போய் விடுறது இருக்கட்டும். நீங்க வந்துட்டு நம்ம வந்து பெஸ்ட் ஃபுல் பேக் கண்டின்ஜென்ட்டா இருந்தோம் போன சீசன். பேக்கப் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெண்டும் சேர்த்தாலும் வந்து டாப் 2 லெஃப்ட் பேக்ஸ், டாப் 2 ரைட் பேக்குன்னு இருந்தோம். எட்வின்னாவும் ரைட் பேக் ஆடுவாரு. அப்படி இருந்த இது தின்லியானா ஆக்சுவலி ஓவன் காயிலோட ஃபேவரட் பிளேயர், அதனால எடுத்துட்டு போனாலும் அட்லீஸ்ட் ஃப்ரீ டிரான்ஸ்ஃபரா நடக்கிறது எல்லாமே ஃப்ரீ டிரான்ஸ்ஃபர். 1 இயர் கான்ட்ராக்ட் போட்டா எல்லாமே ஃப்ரீ டிரான்ஸ்ஃபர் தான் நடக்கும். அது வேற விஷயம். இருந்தாலும் சொல்றேன், நம்ம ரீகன் நல்லா பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வருஷம் ஒரு புது டீம் வச்சு கப் அடிக்க முடியாது. அது ஒரு லக்கு தான் இருக்கும். ஸோ கன்சிஸ்டண்டா வேணும்னா இப்போ நான் வந்து இதை சொல்லக்கூடாதான், ஆனா இப்போ நீங்க வந்து ஒரு பெங்களூர் எஃப்சி டீமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சேம் செட் ஆஃப் பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க சீசன் ஆஃப்டர் சீசன். மிஞ்சி போனா ஒரு 4-5 பேர் மாறுவாங்க, அது அப்கிரேடா இருக்கும். நம்ம டீம்ல பார்த்தா 4-5 பேர் தான் இருப்பாங்க மொத்த ஸ்குவாட்லயே. ஃபுல் ஃபாரின் கண்டின்ஜென்ட்டும் மாத்திருவோம். நம்ம பாட்டுக்க வந்துட்டு நம்ம ஏனோ தானோன்னு பிளேயர்ஸ் எடுத்துட்டு கடைசி நேரத்துல ஆட விடுறதுதான் சைனிங்ஸ் தான். ரீப்ளேஸ்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா இஸ்மா, நான் வந்து இஸ்மா வந்து பயங்கரமா ஹைப் பண்றப்ப எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் இங்கிலாந்து தான். ஸோ அவன் ஸ்காட்டிஷ் ஃபுட்பால் ஃபாலோ பண்ணுவான். அவன் கிட்ட கேட்டேன், ஐயோ அவனா அப்படின்னு தான் சொன்னான். சரி ஓகே, நம்ம நான் ஆல்ரெடி வந்து புலம்புறேன் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க, நம்ம எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெகட்டிவிட்டி பரப்பாம இருந்தேன். இன்னும் எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. ஒரு 4 மேட்ச் போன அப்புறம் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. முதல்ல வந்தோடனே சொன்னாங்க ஏதோ இன்ஜுரி, ஃபிட்னஸ், கொரோனா ஃபிட்னஸ், மெண்டோசா 2.0. இல்ல அதான் அவரும் ஓடுவாருன்னு கடைசி வரைக்கும் கோல் அடிப்பாங்கன்னு கூட பாக்கல. ஓடுவாரா, சப்ஸ்டியூட்டா வராரு, 5 நிமிஷம் கூட ஓட முடியல. பாவம் ஒருத்தன் 90 நிமிஷம் ஓடிட்டு இருக்கான். அவன் வந்து இப்ப வந்தவனோட அதிகமா ஓடிட்டு போறான். இதுதான் நம்மளோட வந்து லீடிங் கோல் ஸ்கோரரோட ஸ்டோரி. அவர் தான் லீடிங் கோல் ஸ்கோரர். ஸோ வந்து அடுத்தது நம்மளோட வீக் லிங்க் போன சீசன் என்ன இருந்தது, சிபிஎஸ் தவிர பாத்தீங்கன்னா மேபி சொன்னா ஒரு இந்தியன் ஃபார்வர்ட் பிளேயர் லைக் அவுட் அண்ட் அவுட் விங்கர். இப்ப நம்ம வந்து இந்த வருஷமும் அதுதான் வந்து ஒரு ப்ராப்ளம். சாண்டே என்னதான் ஒரு சைட்ல பயங்கரமா இருந்தாலும் இந்த சைட்ல நம்ம கிட்ட அவுட் அண்ட் அவுட் விங்கர் இல்ல, இந்தியன் விங்கர். நம்ம வந்து என்ன பண்றோம், ரஹீம் அலியை தூக்கிட்டு தான் வந்து விங்க ஆட வச்சோம். எல்லா இந்தியன்ஸுமே அண்டர் சாபா லஸ்லு, நான் ஏன் சாபா இன்னும் சொல்லிடுறேன், ஏன்னா ஆல் இந்தியன்ஸ் ஹவ் இம்ப்ரூவ். லைக் அவருக்கு தேவையான ஸ்டைல்ல இருந்த பிளேயர்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க, இன்க்ளூடிங் சாந்தே எல்லாம் நம்ம வந்து போன சீசன் வந்து நீங்க நிறைய பேர் நினைக்கலாம் வந்துட்டு அண்டர் ஓன் காயில் தான் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணாரு, கோல் அடிச்சாரு. அது கதையே இல்ல. சாந்தே வந்து இந்த சீசன் அவரு இவ்வளவு டீப்ல ஆடி பார்த்ததே இல்லை. சில டைம் ஜெரி கூட முன்னாடி நின்றுட்டு இருப்பாரு. என்ன நம்பிக்கைன்னா சாந்தே டிஃபெண்ட் பண்ணிடுவான்னு ஒரு நம்பிக்கை. அவன் சாந்தே பின்னாடியும் இருப்பான், அதே நேரத்துல அவனை வந்து அவங்க டிஃபெண்டர்ஸை தாண்டியும் ரன் எடுத்து கோல் அடிக்கணும்னு சொல்றது வந்து கஷ்டம் தான். இஃப் ஹி இஸ் கோயிங் டு பிளே பிஹைண்ட், அப்போ வந்து ஃபார்வர்ட் சான்சஸ் கம்மி தான் ஆகும். ஆனா அதையும் மீறி நம்ம வந்து சான்சஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம முன்னாடி பாட்காஸ்ட்ல எல்லாரும் பேசின மாதிரி சான்சஸ்க்கு எல்லாம் குறைச்சலே இல்லை. இருந்தாலும் சொல்றேன், சாந்தே வந்து பார்த்து சீசன் போக போக பார்த்து ஷாட் அடிக்கிறான், பார்த்து கிராஸ் போட ஆரம்பிச்சிட்டான். அதே மாதிரி வந்து கொஞ்சம் வந்து ட்ரிபிள் கேம் மாட்டும் ஆனான்னு நினைக்கிறேன் லாஸ்ட் மேட்சோ ஏதோ. இல்ல நம்ம டிஃபென்சிவ் ஏரியாலேயே 3-4 பேரை ட்ரிபிள் பண்ணி போறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து சாந்தே வந்து கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான்னு தான் தோணுது. போன சீசன்
நம்ம வந்து தாய் சிங்னா ஒரே ஒரு ரைட் விங்கர். நான் வந்து இந்த சீசன்ல என்ன நினைச்சேன், தாய் சிங் ஆஃப்லோட் பண்ணிட்டு ஒரு அவுட் அண்ட் அவுட் இந்தியன் ரைட் விங்கரை வாங்கிடுவாங்க அப்படின்னு நினைச்சேன். அப்படி வாங்கினோம்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து இல்ல தாய் நம்ம வந்து அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது தாய் கிட்ட இருந்து. ஹி இஸ் கிவிங் எஃபர்ட். பட் தாய் கேட்டீங்கன்னா ஃப்ராங்கா R2 ஹோல்ட் பண்ணிட்டு ஸ்பிரிண்ட் டவுன் த விங் ஒரு கிராஸ், இதுதான் அவரு இதான் பண்ணுவாரு. அதனாலதான் சப்ஸ்டியூட்டா இறக்கலாம், அந்த பேஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு இறக்கலாம். மிச்சபடி அவரை டிபெண்ட் பண்ணி ஒரு டீமை வந்து நம்ம வந்து செகண்ட் சாய்ஸா இருந்தாலும் அப்கிரேட் பண்ணிருக்கலாம் போன சீசன்ல இருந்து. ஆனா நம்ம வந்து இருக்கிற மெயின் பிளேயர்ஸ் எல்லாம் விட்டுட்டு அவனோட ஒரு பெட்டர் மெயின் பிளேயர்னு ஒரு கேம்பிள் எடுத்து வாங்கினதெல்லாம் வந்து யாக்கூப் எதுக்கு யாக்கூப் விட்டாங்க, அவரு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டீங்கன்னா கான்ட்ராக்ட் அப்பா போதும்டா சாமி இந்த டீம் வேணாம் எனக்கு, ராசி வரலன்னு போயிருக்காரு. அவ்வளவுதான் என்ன கேட்டா. மிச்சபடி வந்து அவ்வளவு சான்சஸ் கிரியேட் பண்ணியிருக்கான் ஒரு மனுஷன். அவன் வந்து போஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவனோட ஹைலைட்ஸ் எல்லாம் வந்து இவ்வளவுதான் ஒரு இவ்வளவுதான் மிஸ் ஆயிருக்கும் ஒரு ஷாட்டும் ஃபர்ஸ்ட் ஏர்லி ஆஃப் தி சீசன். அதுல ஒண்ணு கூட உள்ள போயிருந்தா கூட கான்பிடன்ஸ் வந்திருக்கும். பெனல்டி மிஸ் வேற ஸ்டார்டிங்லயே பாதிச்சிருச்சு அவருக்கு. ஸோ மிச்சபடி நம்ம வந்து இப்ப வரைக்கும் ஃபத்துலோ விட்டது, ஃபத்துலோ எதுக்கு சைன் பண்ணோம், கஜகிஸ்தான் இவங்க நாங்க என்னை கேட்டா நான் பேசிட்டே இருப்பேன்னு தோணுது ஒரு பிளேயரை பத்தியே. நீங்க நிறுத்தணும்னா எப்போ வேணா நிறுத்திக்கலாம். ஃபத்துலோ வராரு, லாஸ்ட் மேட்ச் கோல் அடிச்சாரு. மிச்சபடி வந்து ஏன்னா இது யாரு சைன் பண்ணாங்க பிளேயரை, மேனேஜர் சைன் பண்ணாங்களா இல்ல மேனேஜர் வந்து மேனேஜர் லேட்டா தான் அனௌன்ஸ் பண்ணாங்க, மேனேஜர் கிட்ட கேட்டு பிளேயர் சைன் பண்றாங்களா? அதுதான் வந்து என்னன்னா நம்ம செகண்ட் சீசன் போனாதான் சாபா வந்து அவருக்கு தேவையான பிளேயர்ஸை எடுப்பாருன்னு தோணுது. மிச்சபடி டீம் செலெக்ஷனாவும் இருக்கட்டும், டீம் செலெக்ஷன் ஸ்டார்டிங்ல கேவலமா தான் இருந்தது, சப்ஸ்டியூட்லாம் கேவலமா தான் இருந்தது. ஆனா வந்து போக போக ஒரு மேட்ச் எட்வின் வந்தாரு ஸ்டார்டிங் லெவன்ல, அது வரைக்கும் எட்வின் வாஸ் தேர்ட் சாய்ஸ், Deepak Tangri was first choice, like as a CM2 Deepak Tangri or Memo would occupy on the mid position because Thapa was injured. Second was Germanpreet, third was Edwin. அந்த எட்வின் ஆடுவீங்கன்னு சொல்லி ஒரு மேட்ச் எட்வின் ஸ்டார்ட் பண்ணி அவர் பர்ஃபார்ம் பண்ணதுனால ஸ்டார்டிங்ல இருந்து அவர் சப்ல வந்து அவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ணல எட்வின். ஆனா ஸ்டார்டர் மேட்ச் ஒரு மேட்ச் வந்து பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டதுனால அந்த மேட்ச்ல இருந்து பாத்தீங்கன்னா எட்வின் தான் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருந்தாரு. ஸோ என்னை கேட்டீங்கன்னா ஒரு டீம் பில்ட் பண்ணணும்னா ஒரு பொசிஷனுக்கும் லைக் டு லைக் இருக்கணும். இப்போ வந்து நான் வந்து என்ன பாக்குறேன், எட்வின் அண்ட் ஜெர்மன் ஆர் போத் லைக் சிமிலர் கைண்ட் ஆஃப் பாக்ஸ் டு பாக்ஸ் ஹை எனர்ஜி கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ். எட்வின் இஸ் மோர் கைண்ட் ஆஃப் டெக்னிக்கல். ஆனா தீபக் டாங்கிரி வந்து டிஃபெண்டிங் தவிர இன்னும் எதுவும் பார்த்ததில்லை அவர்கிட்ட இருந்து எவ்வளவு எதிர்பார்க்கலாம்னு தெரியல. பட் ஹி ஹஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட் டு லைக் டிஃபென்சிவ் ஏரியாஸ். ஸோ இந்த மாதிரி தான் ஒருத்தர் பத்தி பேசிட்டு போகலாம். விவேக் நான் பாவம் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணேன். நானும் அதே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ள ஒரு மோனோலாக்ல போய் ஒரு ஸ்குவாடையே சுத்தி காமிச்சு கூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு. அவனே பேசிட்டான். ஆமாண்டா, பாத்தீங்கன்னா ரைட் பேக்ல ஆரம்பிச்சான் டின்லியானா அப்படின்னு, அப்படியே சென்டர் பேக் வழியா டிராவல் பண்ணி ஜெரி சாண்டே வரைக்கும் போய் முன்னாடி யாக்கூபை தொட்டு ரைட் பேக்ல தாயை தொட்டு சென்டர் மிட்ஃபீல்ட் எடுத்துன்னு வந்து எல்லா ஆப்ஷன் வச்சு முடிச்சிட்டான். ஸோ ஸ்குவாடை வந்து கம்ப்ளீட்டா ரிவ்யூ பண்ணிட்டான். அவன் ஏற்கனவே சொல்லிட்டான், he is behind the manager for the simple reason that in his opinion players வந்து improve பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. Maybe it didn't transform into results for some reason, but அது அவனுடைய justification. Completely agreed. அடுத்து வந்து இப்போ விவேக் நீங்க வந்து இப்போ சனன் சொன்ன விஷயத்துலயும் பாக்கா சொன்ன விஷயத்துலயும் வந்து நீங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இதுல வந்து ஒரு யூ ஆர் இன் அக்ரிமெண்ட் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா வந்து ஷாபாவை கொஸ்டின் பண்ற விஷயத்துலயோ இல்ல பிளேயர்ஸை கொஸ்டின் பண்ற விதத்துலயோ நீங்க வந்து அவ்வளவா பெருசா உடன்படவே இல்லை. உங்களுடைய ஃபோக்கஸ் பூராவுமே வேற ஒரு இடத்துலதான் இருந்திருக்கு. அது இவங்க ரெண்டு பேரும் சொன்ன விஷயங்களை வந்து சேர்த்து விடுற விஷயமே அந்த ஒரு விஷயம்தான், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் பிளேயர்ஸ். அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவா இருந்திருக்கு, வேர் வி காட் இட் ஆல் ராங் அப்படின்ற மாதிரி. அது உண்மையா? do you still stand by it and how do you think the club should rectify it? இல்ல, அதுதான் என்னோட பாயிண்ட். இப்ப எனக்கு என்ன, சாபா லாஸ்லோ மேல வந்து பெரிய லெவல் கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது. ஏன்னா அவரோட ஒரு கம்ப்ளைண்ட் நீங்க என்ன சொன்னீங்கன்னா வந்து டிஃபென்சிவ் சப்ஸ் கொண்டு வராரு, டிராக் ஆடுறாரு அப்படின்னு சொல்லலாம். நம்ம டீம் அவ்வளவுதான் இருக்குங்க. நம்ம வந்து 9th place பிடிக்கிறோம். we are பாட்டம் ஆஃப் கிளப் தான், நம்ம அதை அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி இருக்க கிளப் வந்து அவர் வந்து பாயிண்ட் வந்து
இருக்கிற பாயிண்ட்டை வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்க மட்டும் தான் ஆடுவாரு. இல்ல அதுல ஆட் பண்ணிக்கிறேன். அந்த மார்க்கஸ் போட்ட ஒரு அப்சர்வேஷன்லயே வந்து லீஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கக்கூடிய டீம்ஸ்ல வந்து சென்னை கடைசியில இருக்கிறதாகவும், யாருக்குமே வேண்டாத பிளேயரை தான் நம்ம செலக்ட் பண்ண மாதிரியும் ஃபாரினர் ரெக்ரூட்மெண்ட்ல அந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அது ஆஸ் ஃபேன்ஸ் டு யூ திங்க் வி டிசர்வ் திஸ்? பிகாஸ் ஒரு ஃபைனல்ஸ் போன டீம், ஒரு ஃபைனல்ஸ் போய் தோத்த டீமை வந்து நேச்சுரலி ஃபேன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா இந்த டீமை வந்து இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கும் போது அந்த நல்ல பிளேயர்ஸ் எல்லாரையுமே விட்டுட்டு, இப்ப பாக்கா சொன்ன மாதிரி வால்ஸ்கிஸ் மாதிரி ஒருத்தர் சரி விட்டுட்டோம், ஏதோ ஒரு பிரச்சனை, அவர் காசு கேட்டாரு, இல்ல நான் ஜம்ஷெட்பூர் போறேன்னு தலைகீழ்ந்து அடம் பிடிச்சாரு, அப்படியே இருக்கட்டும். அப்படி போனாலும் பிளேயர்ஸை வந்து அப்கிரேட் பண்ணிருக்கணும். அது பண்ணல அப்படின்றது தானே ஒரு பெரிய பிரச்சனை. கண்டிப்பா இப்போ வால்ஸ்கிஸ் போறாருன்னு நமக்கு நியூஸ் வந்து கொஞ்சம் பின்னாடி தான் வரும். அவங்களுக்கு ஆப்வியஸ்லி முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவங்க ஆப்ஷன்ஸ் பார்த்து தான் இருந்திருக்கணும். இவங்க ஸ்கவுட்டிங் எங்க பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு நெட் பேக்கை போட்டு யூடியூப்லேயே பார்த்து முடிச்சிடறாங்களா எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. ஸோ நான் வந்து கோச்சை விட இப்போ சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களதான் நான் வந்து கண்டிப்பா பிளேம் பண்ணுவேன். இன்னொன்று வந்து என்னன்னா வந்து ஃபுட்பால் பேக்ரவுண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. லைக் ஒரு 5-6 மேபி ஒரு மேக்ஸ் ஒரு 7-8 இயர்ஸ் முன்னாடி அவர் ஜேர்னலிஸ்டே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட டிராவல் வந்து எந்த லெவல்ல இருக்குன்னு எனக்கு ஐ மீன் ஒரு சிடிஓவா சோலோவா டெசிஷன் எடுக்கிற அளவுக்கு அவருக்கு கேப்பபிலிட்டி இருக்கான்னு எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. இன்னொன்று வந்து லாஸ்ட் சீசனே ஒரு வேலை பண்ணாங்க, அந்த காண்டே இன்னும் போகல. ஸோ நான் திருப்பி சொல்லி ஞாபகப்படுத்த விரும்பல. ஸோ அதெல்லாம் பண்ணியுமே இருந்த மனுஷன் திருப்பி அவர்கிட்ட எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார்னு திருப்பி ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ நான் என்னோட ஃபோக்கஸ் எல்லாமே அவர் மேல தான். ஆக்சுவலா இப்போ நம்ம அவர் மேபி இப்போ சரி அவர் மேல ப்ராப்ளம் இருக்கட்டும். ஒன் சைடு அது ஒரு ஒன் பர்சன் மேல நம்ம டார்கெட் பண்றோம் அப்படின்றத விட நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட்ல ரொம்ப குறிப்பா நான் எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, கிளப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து ஃபுட்பால் சைட் ஆஃப் திங்ஸ் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய அதை வந்து தெரிஞ்ச ஆள் வந்து இல்லை அப்படின்றது. இப்போ வந்து இவர் இருந்துட்டு போறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இவர் கூட சேர்ந்து சினர்ஜியில வேலை செய்யறதுக்கு ஃபுட்பால் அஃபிலியேட்டட் ஆளுங்க இல்லைன்றதுதான் பெரிய ப்ராப்ளம் இல்லையா? இது வந்து எல்லா கிளப்லயுமே இருக்கு. இப்போ ஒரு ஃபுட்பால் டைரக்டராவோ இது ஒண்ணும் இல்லை. இப்போ நீங்களும் நானும் சப்போர்ட் பண்ற மான்செஸ்டர் யுனைடெட்லயுமே இதே பிரச்சனை தான். 7-8 வருஷமா நம்மளுக்கு வந்துட்டு சைன் பண்றதுக்கு ஆளே இல்லை, இஷ்டத்துக்கு காசு தூக்கி போட்டு பிளேயர் வாங்கிட்டு இருந்தோம். அதேதான் இங்க வந்து காசு கூட தூக்கி போடுறது இல்லை. அங்க ஆச்சு அட்லீஸ்ட் ஒரு 100 மில்லியன் இந்தாப்பா இந்த பிளேயரை கூடன்ற மாதிரி வாங்கிடுறோம். நான் இங்க வந்து அதுக்கும் வந்து நம்ம கிட்ட அஃபோர்டபிலிட்டி இல்லைன்றதுக்காகல. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை நான் கண்டிப்பா எடுத்துக்கிறேன். ஆன் தட் நோட் வில் ஜஸ்ட் ட்ரை டு, ஏன்னா இதை பத்தி பேசணும்னா திரும்ப இது சர்க்கிள்லேயே போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் பிளேயரை சொல்றது, இன்னொருத்தர் கோச்சை சொல்றது, இன்னொருத்தர் மேனேஜ்மெண்ட்டை சொல்றதும் சுத்தி இன்டர்ட்வைன் ஆகி போயிட்டே தான் இருக்கும். வேற வழி இல்லை. இந்த சீசன் முடிஞ்சிருச்சு. ஒடிஷா நம்மள வந்து காப்பாத்துவாங்க, 8-9 பாயிண்ட்லயே நின்றுவாங்கன்னு நினைக்கும் போது அவங்களும் நம்மளுக்கு அப்படிச்சிட்டாங்க. ஸோ அந்த பெருமைக்குரிய ரெக்கார்டு இன்னும் நம்மள்ட்ட தான் இருக்கு. இருக்கிறதுலே கம்மி கோல்ஸும் சரி, கம்மி பாயிண்ட்ஸும் சரி எடுத்திருக்க கூடியது. அவங்க என்னதான் எக்ஸ்ட்ரா கேம் விளையாடி இருந்தாலும் இந்த சீசன் நம்மள தாண்டி போயிட்டாங்க. இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு, நான் சொல்றது பாயிண்டும். அந்த ரெக்கார்ட் பிரேக்கிங் சீசன் பண்ண கோச்சை நம்ம ரீடைன் பண்ணோம், ஆனா கோல்டன் போட் வின்னரை விட்டோம் நம்ம. சோ திருப்பி நான் வந்து என்ன பேசினாலும் நான் பாயிண்ட் தான் வரேன். சோ ப்ரோ இதான மீம் டெம்ப்ளேட், இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. ஆமா ரைட். ஸோ இந்த சீசன் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் இது வந்து வேற வழி இல்லை, வீல் ஹேவ் டு ஜஸ்ட் மூவ் பாஸ்ட் திஸ் சீசன் வச்சுக்கோங்க. ஏற்கனவே 2 பிளேயர் வந்து காவ் வாங்கிட்டு போயாச்சு. பார்கவுக்கு ரொம்ப ஃபேவரட்டான யாக்கூப் சில்வெஸ்டர் கிளம்பிட்டாரு. கிளப் விட்டுட்டாங்கன்னு சொல்றதை விட அவரா கிளம்பிட்டாங்கன்ற சொல்றதுதான் நியாயம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் கிளம்புறாருன்னு அனௌன்ஸ் பண்ண அதே கோரஸ்ல இன்னொரு கிளப் வந்து நான் சைன் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் அனௌன்ஸ் பண்ணி அடுத்த நாள் ஈவினிங் பாக்குறேன் சோஃபா ஸ்கோர்ல அவர் வந்து லித்துவேனியால ஒரு கிளப்ல அந்த மேட்ச்ல வந்து பெஞ்ச்ல வந்து சப்ஸ்டியூட்டா ஆடிட்டார். ஸோ இஸ் லிட்டரலி ஹீஸ் மூவ்ட் ஆன் அண்ட் ஹோப்ஃபுல்லி ஹி கேன் டூ வெல் யாக்கூப் சில்வெஸ்டர். ஸோ அந்த கதை, அந்த நம்பர் 9 பிரச்சனை வந்து இனிமே சால்வ் பண்றது நம்ம கிளப்புக்கு கண்டிப்பா இருக்கு. இன்னொன்னு ஃபத்துலேவ் எதுக்கு வந்தாருன்னு தெரியல. நான்லாம் வந்து கண்டிப்பா ஒத்துக்கிறேங்க. டைம் டு அக்செப்ட் சீசன் ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு எபிசோட் பண்ணோம். அதுல நானே ஃபத்துலேவை வந்து கண்ணாபினான்னு ஹைட் பண்ணேன். ஃபேரா மாதிரி பிளேயரு, தஜிகிஸ்தானுக்கு கேப்டன், 60 கேப் அப்படி இப்படின்னு சொல்லி
நான் வந்து பயங்கரமா உசுப்பேத்தி விட்டேன். டூ சைட்ஸ் டு தி ஸ்டோரி. எஸ், டிசப்பாயிண்டிங்கா இருந்தாருன்றது ஒண்ணு ஒத்துக்கிறேன். பட் ரெண்டாவது விஷயம், எனக்கு பர்சனலா ஐ திங்க் அவரை வந்து ஒழுங்கா யூஸ் பண்ணல. இந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நான் நிறைய பிளேயர்ஸோட சீசன்ல நான் வந்து சொல்லுவேன் ஆஸ் அ ரீசன் ஃபார் தேர் புவர் பர்ஃபார்மன்ஸ். அவங்கள வந்து ஒழுங்கா யூஸ் பண்ணல அப்படின்னு. ஏன்னா ஒரு டீம் வந்து ஒரு ஃப்ளோ இல்ல, ஒரு லாஜிக் இல்லாம ஏதோ ஒன்று ஆடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல 85th மினிட் 86th மினிட் ஒரு புது பிளேயர் இறக்கி விட்டு போய் பண்ணிட்டு வாடா அப்படின்னா வந்துட்டு அது நடக்கிற காரியமே கிடையாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் அது வந்து ராய் கிருஷ்ணா, டேவிட் வில்லியம்ஸ் மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேயரை நீ இறக்கி விட்டு ராசா போய் மேட்சை திருப்பி கொடுறா அப்படின்னு சொன்னா அதுல கூட லாஜிக் கம்மி தான். பட் வந்து ஃபத்துலோ வந்து 85க்கு அப்புறம் தான் ஒரு 5 மேட்ச் இறக்குனாங்க. திடீர்னு ஒரு மேட்ச் ஸ்டார்ட் கொடுத்தாங்க, நீ ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லி 45th மினிட்டே ஆஃப் டைம்ல தூக்கிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த பிளேயருக்கும் செட்டில் ஆகிறதுக்கு டைமும் கொடுக்கல, அந்த பிளேயர் செட்டில் ஆகவும் இல்லை. ஸோ குட் லக் டு ஹிம், ஹி இஸ் கான். லுக்கிங் ஃபார்வர்ட், நான் வந்து ஒரு இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிளா வச்சுக்கிறேன். ஐ வாண்ட் 3 நேம்ஸ். ஓகே, 3 நேம்ஸ் ஃப்ரம் ஈச் ஒன் ஆஃப் யூ. ஒருத்தர் ஒரு பேர் சொல்லுங்க. இப்போ ஐஎஸ்எல்ல மற்ற ஸ்குவாட்ஸ்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ், இவன் இருந்தா நமக்கு இந்த கேப் வந்து ஃபில் ஆகும், we can our squad will be enhanced அப்படின்னு ரியலிஸ்டிக்கான சான்சஸ். எனக்கு வந்து ஹியூகோ பூமோ வேணும்னு சொல்லாதீங்க, அது மும்பை விடவும் போறதில்ல, நம்ம காசு கொடுத்து வாங்கவும் போறதில்ல. ரியலிஸ்டிக்கான டார்கெட்ஸா ஒரு 3 பிளேயர், ஆளுக்கு ஒரு பிளேயர் சொல்லுங்க டு ஃபில் யுவர் ஸ்குவாட் அண்ட் மேக் இட் பெட்டர். வில் ஸ்டார்ட் வித் விவேக் திஸ் டைம். ஓகே, ரியலிஸ்டிக்கா சொல்லணும்னா மன்வீர் மேபி, அதுவும் ரியலிஸ்டிக்கா தெரியல, கையில கால விழுந்தாலும் மன்வீர் வாங்கினா மேபி ஐ பி ஹாப்பி. ஒரு இந்தியன் ஃபார்வர்ட், ஒரு இந்தியன் ஃபார்வர்ட். ஐயோ, ஆனா மனசாட்சியில ஏடிகே மோகன் பகான் அவனை வந்து அவ்வளவு காசு கொடுத்து வாங்கி இம்ப்ரூவ் பண்ணி பயங்கரமா ஆட வச்சிருக்காங்க. அவனை அங்கிருந்து நம்ம வந்து டிரான்ஸ்பர் ஃபீ கொடுத்து வாங்கணும் விவேக், அது யோசிச்சு பாருங்க. டிரான்ஸ்பர் ஃபீ நம்ம கொடுத்து வாங்குவோமா? வாய்ப்பு ரியலிஸ்டிக்கா பாத்தீங்கன்னா நல்ல பிளேயர் யாரும் நம்ம வாங்கிட்டு நீங்க விட்டுட்டாங்க, அதுதான் எனக்கு கன்சர்னே. அடப்பாவி. ரைட், சரி, மன்வீர் வந்தா பயங்கரமா இருக்கும். ஓகே, பார்கவ், யுவர் சாய்ஸ். அதான் இப்போதைக்கு வந்து என்ன சொல்றது, இப்போ முதல்ல வந்து கோச் வந்து ஃபாரின் சைனிங்ஸ் எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரியே பத்துல வந்து யூஸ் பண்ணல அவரு கரெக்டா. ஏன்னா அவரு எடுத்தாரான்னு தான் தெரியல. இது சுத்தி சுத்தி விவேக்னா சொன்ன பாயிண்ட்டுக்கு தான் வரும். இப்போதைக்கு என்ன கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு இன்ஃபார்ம் ஒரு யங் ப்ராஸ்பெக்ட் ஐ லீக் டாப் ஸ்கோரரா இருந்திருக்காரு, நிறைய பேர் நல்லாவும் போட்டிருக்காரு. வித்யாசாகர் அவரும் லிங்க் ஆயிருக்காங்கன்றாங்க. வாங்கி போட்டோம்னா ரஹீம் அலி, வித்யாசாகர் 2 பேர் இருப்பாங்க. அமன் சேத்ரியும் இருக்காரு. அமன் சேத்ரி, பிரசோன்ஜித், அப்புறம் இன்னொருத்தர் கூட இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம டீம்ல, அபிஜித் சர்க்கார். ஸோ இது ஒரு யங் இதோட இருக்கும், அட்டாக்கோட இருக்கும். ரியலிஸ்டிக்கா பார்த்தா இப்போதைக்கு வித்யாசாகர் எடுத்து போடலாம். மிச்சபடி இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு நம்ம நியாயமா வந்து ஒரு சைனிங் எடுக்கலாம்னா ஒடிசால இருந்து நம்ம ஆக்சுவலி இப்போதைக்கு நந்தா கூட சைன் பண்ணலாம், ஆனா விட மாட்டாங்க. ஏன்னா தாய் இல்ல வேணாம், அது வேணாம். இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒடிசா வந்து ஜெயிக்கிறதும் இல்ல ஒரு கிளப், ஐ மீன் பாட்டம் மோஸ்ட்ல இருக்காங்க, ராக் பாட்டம்ல இருப்பாங்க. ஸோ அந்த டீம்ல இருந்து பிளேயர் சைன் பண்ணலாம். மோஸ்டா வந்து கொஞ்சம் தெரியல, சைன் பண்ணலாம். அவங்க நம்ம கீழே இருக்காங்கன்றதுனாலயே அவங்க கிட்ட நம்ம சைன் பண்ணலாம். ஆக்சுவலி நீ சொன்ன உடனே தான் எனக்கு யோசிக்க தோணுது, டியாகோ மொரிசியோவே இந்த டீமுக்கு பயங்கரமா கோல் அடிச்சிருக்காங்க. ஆமா, கண்டிப்பா. இல்லனா ஒருத்தவங்க வந்து ஏஎஃப்சி வச்சிருக்காங்க, சாம்பியன்ஸ் லீக் வச்சிருக்காங்க, ஏஎஃப்சி ஏசிஎல்னு வச்சிருக்காங்க. ஸோ அந்த சைட்ல போவே முடியாது. பெஞ்ச் பிளேயரை கூட வந்துட்டு நான் ஏஎஃப்சிக்கு ஆடுவேன், யூஸ் பண்ணிப்பாங்கன்னு உட்காரலாம். ஸோ வந்து நம்ம பண்ணணும்னா ஒரு யங் ப்ராஸ்பெக்டுக்கு சான்ஸ் தர மாதிரி வாங்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு லோயர் இதுல இருந்து ஒரு நல்ல ப்ராஸ்பெக்ட். ஓகே, மன்வீர் அப்படின்னு சொல்லியிருக்காரு விவேக். பாக்கா வந்து அவனும் ரிடீம் லாங், வித்யாசாகர் இந்த மாதிரி ஒரு ஸ்கவுட்டாவே மாறி 2-3 பிளேயர் பேர் சொல்லியிருக்கான். சனந்த், ரியலிஸ்டிக்லி நான் திரும்பவும் அந்த கொஸ்டினை ரிப்பீட் பண்றேன். ரியலிஸ்டிக்லி, அதாவது இப்போ சூசைய வாங்கினா செம்மையா இருக்கும்னா அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. பட் சூசைய வாங்குற அளவுக்கு நம்ம டீம் பெரிய டீமும் இல்லை. ஏடிகே மோகன் பகான், ஃபார் வாண்ட் ஆஃப் அ வெரி மெலோ வேர்ட், தே ஆர் நாட் ஸ்டூபிட். ஸோ இதை விட்டுருங்க. இந்த ரியலிஸ்டிக்கா நம்ம யாருக்கு ஆசைப்படலாம், விச் வில் என்ஹான்ஸ் அவர் டீம்?
இல்ல சூசை வந்து ஸ்டூப்பிட் அந்த ரீசனுக்காக தான் வாங்காம இருக்க மாட்டோம். நம்ம வேற ரீசனுக்கு வாங்காம இருப்போம், அது வேற விஷயம். பட் பீப்புள் ஹூ வி கேன் பைனா இவன் சொன்ன மாதிரி வி கேன் கெட் வித்யாசாகர் பிகாஸ் நல்லா ஃபார்ம் அண்ட் டாப் ஆஃப் த ஐ லீக் இது வேற. ஸோ தட் வில் பி அ ரியலி குட் பை. அண்ட் ஆல்சோ மிட்ல வந்து ஆக்சுவலா மொஹமட் அண்ட் ஸ்போர்ட்டிங் இஸ் ஆக்சுவலி ஒன் சென்டர் மிட்ஃபீல்டர், நல்ல பால் டிஸ்ட்ரிபியூஷன், சூரஜ் ரவத் அப்படின்ட்டு சாமா பால் டிஸ்ட்ரிபியூஷன், நல்லா ஸ்பேஸ் கண்டுபிடிச்சு. ஸோ லைக் அந்த மாதிரி ஒரு நல்ல மிட்ஃபீல்டர் வேற. அண்ட் இந்த சீசன் ஐ லீக் ஆல்சோ ஐ திங்க் தேர்ஸ் ஒன் கோல் செம்ம ஒரு வாலி ஃபினிஷ் வேற. அண்ட் கன்சிஸ்டன்டா இஸ் பிளேட். மொஹமட் அண்ட் ஸ்போர்ட்டிங் கேவலமா ஆடி இருக்கானுங்க, அவனுங்க நம்ம மாதிரி சீசன் தான். பட் இந்த பிளேயர் வந்து more or less stood out in all the matches, whether they won or lost. So and young youth player also. So maybe adu we can see அந்த மாதிரி ஒரு பிளேயர் ஆல்சோ. அண்ட் கண்டிப்பா சாபா வந்து if we give him good Indian players கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் ஒன் திங் வந்து இந்த சீசன் we noticed நிறைய பேர் சப்ஸ்டிடியூஷன் வந்து மோசமா பண்ணணும்னு சொல்லுவோம். பட் நம்ம பெஞ்ச் பிளேயர் இல்ல. இந்த ஒரு விஷயம் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஹைலைட் பண்ணணும்னு நினைச்சேன். சப்ஸ்டிடியூஷன் பண்ணல அப்படின்னா உள்ள வந்து இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய பிளேயர் அவருக்கு பெஞ்ச்ல ஜெனுவனா இல்ல. அது கண்டிப்பா சொல்லிதான். இது வந்து கொஞ்சம் பேஃபரிங் தான். நான் இது வந்து நம்ம குரூப்ல பேசணும் கூட. இஸ்மா for 5 minutes is worse than அவன் பேர் என்ன சில்வஸ்டர் 90 minutes will play better than இஸ்மா for 5 minutes. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து யூ கேன் எக்ஸ்கியூஸ். அதர்வைஸ் பெஞ்ச் வந்து கொஞ்சம் கேவலமான பெஞ்ச் தான். ஸோ மேபி பெஞ்ச் வந்து கொஞ்சம் இந்த யங் அண்ட் அப்கமிங் பிளேயர்ஸ் நம்ம கொடுத்தோம்னா ஐ திங்க் வி கேன் டெஃபினெட்லி பெர்ஃபார்ம் பெட்டர். அண்ட் கண்டிப்பா வி நீட் அ ஸ்ட்ரைக்கர் ஹூ கேன் ஸ்கோர். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரைட். ஸோ இந்த ஒரு விஷயத்துல வந்து க்ளோசிங்க்கா நான் ஒரு பிளேயரோட பேர் ஆட் பண்ணிக்கிறேன். வெரி சிமிலர் டு த சீசன் தட் மன்வீர் ஹேட். நம்ம ப்ரிவ்யூ எபிசோட்ல பேசும்போதே நான் இவருடைய பேரை வந்து சொல்லியிருந்தேன். சென்னையின் இந்த மாதிரி ஒரு பிளேயரை சைன் பண்ணியிருக்கணும், மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அண்ட் ஹி வெண்ட் ஆன் டு ஹேவ் அ ரியலி குட் சீசன். விபி சுஹேர் ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் அவர் வந்து நம்மள மாதிரி தான் ஒரு வருஷம் டீல் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அவரும் பெரிய டீல்லாம் சைன் பண்ணி இல்லை. பிளஸ் கேட்டா கொடுத்துருவாங்க. அவங்களும் இந்த முரண் பிடிக்கிற டீம் வேற கிடையாது. இந்த மாதிரி டிரான்ஸ்பர் ஃபீ கொடுங்க, 2024 வரைக்கும் நான் அவனுக்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு முரண் பிடிக்கிற டீமும் கிடையாது. ஆஸ் பாக்கா சைட் ஏஎஃப்சி இந்த மாதிரி சாம்பியன்ஸ் லீக்லாம் போய் அவங்க மாட்டவும் இல்லை. ஸோ விபி சுஹேர் ஒரு ரியலிஸ்டிக்கா வாங்கினாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த ரைட் விங்ன்ற ஒரு விஷயம் வந்து சால்வ் ஆயிடும். ஹி லிட்ரலி கேன் டூ மச் பெட்டர் தென் வாட் ஷெம்பரி டிட் ஃபார் அ வால்ஸ்கிஸ். ஒரு இன்சைட் ரைட் ஃபார்வர்டா ஆடி அவர் வந்து அந்த சைட்ல நமக்கு வந்து பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்ணாரு. அண்ட் விபி சுஹேர் இஸ் ரியலி குட். ஹி கெட்ஸ் அப் அண்ட் டவுன். ஸோ விபி சுஹேர் வுட் பி மை சாய்ஸ். பட் ரியலி இன்ட்ரெஸ்டிங் நேம்ஸ் எஸ்பெஷலி ஃப்ரம் சனந்த். அந்த சூரஜ் ராவத்தா அதெல்லாம் வந்து சத்தியமா நம்ம கிளப்ல இருக்கிற எல்லாருக்கும் அது தெரியுமான்னு கூட தெரியாது. அவங்க எல்லாம் இல்லடா இதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. உள்ளூர் மேட்டர்லாம் பார்க்க மாட்டாங்க, வெளியூர் மேட்டர் நல்லா தான் பார்ப்பாங்க நம்ம. ரைட் சரி ஓகே. சென்னையின் எஃப்சி சீசன் பத்தி பார்த்தாச்சு. சென்னையின் எஃப்சியோட ரூமர்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர் விஷ் லிஸ்ட் நம்மளது வந்து ஏர்லி விஷ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று நம்ம பார்த்தாச்சு. இப்போ லெட்ஸ் ஜஸ்ட் finish this episode with a season comprehensive season review. டக்குன்னு நான் ஏதாவது ஒரு கேட்டகரி சொல்லிட்டே வரேன். just give me names, okay? Whatever your choice was, ஒரு மூணு நேம்ஸ் கொடுத்துட்டே வாங்க, போவோம். So let's start with goal of the season. இண்டிவிஜுவலா உங்களோட most impressive goal of the season overall, not Chennai FC alone. நம்ம அடிச்சதே 10. இதுல வந்து என்னடா கோல் கேட்காதீங்க. ஸோ ஓவரால் சீசனோட சனந்த். எனக்கு வந்து கண்டிப்பா ஃபைனல்ஸ் இவங்க பிபின் சிங் கோல் அடிச்சதுதான். ஏன்னா அந்த கம்போஷரோட ஃபினிஷ் பண்றது, அதுவும் ஃபைனல்ஸ்ல போய் அப்படி ஒரு இந்தியன் அதுவும் அந்த மாதிரி ஒரு அடிக்கிறது ஆக்சுவலா இட்ஸ் அ வெரி ஹியூஜ் திங். அண்ட் பிபின் சிங் வந்து நாட் லைக் திடீர்னு ஃபைனல்ஸ் மட்டும் தான் வந்து ஆடினான்னு கிடையாது, ஃபுல் சீசன் அதெல்லாம் ஆடிட்டு இருக்கான். ஸோ ஆக்சுவலி வெரி ஹாப்பி டு சி இந்தியன்ஸ் இந்த மாதிரி ஆடுறாங்க அப்படின்ட்டு. And showing that we are actually on the right path as a league. So அந்த league andha ரொம்ப பிடிச்சிருந்தது. ரைட் பார்கவ். எனக்கு ஆக்சுவலி 2 தான் உடனே இந்த சீசன்னா 2 கோல் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஒன்று வந்து கிளென் மார்டின்ஸோட அந்த வாலி,
கிளாட் மார்டின்ஸ். ஓகே. ஒண்ணு வந்து இந்த பிரைட் வந்து ஏதோ அவன் அண்டர்-23 நைஜீரியா, அண்டர்-23 வந்து உல்வர்ஹாம்ப்டன்ல இருந்து வந்துட்டு என்னடா இது ட்ரைனிங் இதாட்டோங்க பிளேயர் மோட்ல FIFA ஆன மாதிரி ஒரு கோல் வந்து அடிச்சு போட்டாப்ல. 7 பேரை தாண்டி போனான்டா அதுல, இன்க்ளூடிங் தி கீப்பர். 7 people he beat to score that goal. அந்த So, 2 கோல் தான் இது என்ன பொறுத்த வரைக்கும். மிச்சபடி டீம் கோல்ஸ் இருக்கலாம், ஆனா வந்து ஒரு இண்டிவிஜுவல் கோல் ஆஃப் தி சீசன் ரைட். விவேக். எனக்கு கிளான் மார்டின்ஸோட கோல் தான் பெட்டரா ஃபீல் ஆச்சு. லைக் அவனோட ஹோம் கிளப்புக்கு வந்துட்டு ஐ திங்க் அது ஃபர்ஸ்ட் கேமோ செகண்ட் கேமோ தெரியல, அதான் வந்த உடனே அப்படி ஒரு கோல் ஸ்கோர் பண்றது அது வந்து பயங்கரமான விஷயம் தான். ஸோ எனக்கு அதுதான் பர்சனல் ஃபேவரட். ரைட். கிளான் மார்டின்ஸ், பிரைட் எனோபக்காரே, பிபினோட ஒரு கோல் இந்த ஃபைனல் அப்படின்ற நம்ம ஆளுங்க சொல்லியிருக்காங்க. மன்வீரோட கோலும் ஆக்சுவலி வந்து பயங்கரமா இருந்ததுன்னு நினைச்சேன் நான். மன்வீர் வர்சஸ் ஈஸ்ட் பெங்கால் அந்த ஃபர்ஸ்ட் எவர் டார்பியில வந்து சும்மா தூக்கி போட்டு தர அந்த கேரத் பேல் அடிச்சு நம்ம பார்த்திருக்கோம். சாம்பியன்ஸ் லீக்லாம் வந்து ஒரு பால் இன்டர் மிலான் கூட அப்படியே அந்த ஒரு பாலை தூக்கி போட்டு ஒரு 50 மீட்டர் ஓடி போய் கோல் அடிச்சுட்டு வரும். அதே மாதிரி நம்ம ஊர் ஆளு ஒருத்தன் பண்றான் அப்படின்ற போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரைட். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரிக்கு போயிடுவோம். இந்தியன் பிளேயர் ஆஃப் த சீசன். டப்புன்னு பேர் மட்டும் கொடுங்க. சனந்த், அதே சேம் ஆர்டர். சனந்த் அடுத்த 2 பேர் போடுறேன், நான் யோசிச்சு சொல்றேன். சரி, ஓகே, திரும்ப வருவோம். ஓகே, அடுத்த கேட்டகரிக்கு போயிடுவோம். இந்தியன் பிளேயர் ஆஃப் த சீசன். ஜஸ்ட் நேம்ஸ் மட்டும் கொடுங்க. திஸ் பிளேயர் ஃப்ரம் திஸ் டீம், அவ்வளவுதான். விவேக். எனக்கு மன்வீர் தான் பர்சனல் ஃபேவரட். லைக் ரொம்பவே இம்ப்ரூவ்டான பிளேயரா ஃபீல் ஆச்சு. அந்த சிஸ்டமுக்குமே அவன் சூட் ஆனா கரெக்டா அவரு. ஸோ எனக்கு மன்வீர். ரைட். பார்கவ். அவ்வளவா ஃபாலோ பண்ணலையே, என்ன பண்றது, ஒரு 2 மினிட்ஸ் டைம் தாங்க. சரி, நான் சொல்றேன், எனக்கு அப்புறம் பாக்க சொல்லிடு. ஓகேவா? இது விவேக் சொன்ன மன்வீர் பிளஸ் ஆல்சோ மும்பைக்கு வந்து ரவுலின் போர்ஜஸ். சூப்பர் சாய்ஸ். ஓகே பார்கவ், இப்ப நானும் ரவுலின் தான் சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னுவியா தானே? என்னோட பர்சனல் ஃபேவரட் அவன் ஆக்சுவலி. நம்ம டீம் தவிர அண்ணா ரவுலின். சொல்லு ரவுலின். அப்புறம் என்ன தேட தான் முடியும். எனக்கு ஆக்சுவலி ஞாபகம் வந்துருச்சு. வெயிட் பண்ணுங்க. நம்ம வந்து அதான் ஆகாஷ், ஹைதராபாத் ஆகாஷ் லிஸ்ட். ஆகாஷ் சூப்பர். ஆக்சுவலி நான் அவனுக்கு இன்னொரு கேட்டகரி வச்சிருந்தேன், அதுதான் அடுத்த கேட்டகரியும் கூட. எமர்ஜிங் பிளேயர், அண்டர்-23 பிளேயர் ஆஃப் த சீசன் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ கரெக்டா ஆகாஷ் மிஸ்ராவை இங்கேயே சொல்லிட்டேன். அண்டர்-23னா சாந்தே ஒண்ணும் இருக்காரா? அடே, ஆனாலும் ஒரு நியாய தர்மம் வேணாமாடா. அவன் ஆடின சீசனுக்கு அண்டர்-23 பிளேயர் ஆஃப் தி இயர்லாம் கொஞ்சம் அநியாயம்டா. சரி சனத், நீ சொல்லு. போர்டோ செட்ரின்னு சொல்லும் போதுதான் நமக்கு அநியாயமா தெரியுதேடா. போர்டோ கூட பரவாயில்ல மச்சான், ஜூட் அப்படின்னு ஒருத்தர் வந்து டைட்டில் அடிச்சுட்டு போயிட்டு இந்த போட்டோ வேற போட்டு ஞாபகப்படுத்துறாங்க. ரைட். அண்டர்-23 எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் தி சீசன் சனத், உன்னை பொறுத்த வரைக்கும்? அண்டர்-23 பிபின் தான், சொன்ன மாதிரி தான். ஓகே விவேக். ஹைதராபாத்ல அந்த சிஎம் ஆடுவான் யாசிர் ரோ சம்மன், முகமது யாசிர் ஆடுவான், ஹிதேஷோ ஆடுவான். 2 பேர் ஆடினாங்க. யாசிர் எனக்கு பிடிச்சிச்சு. ரைட். இந்த அவார்டு வந்து ISL கொடுத்தது வந்து லலைங் மாவியா என்கிற பூயாக்கு கொடுத்தாங்க. சோ அவ ஆக்சுவலி லாட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து அண்டர்-23 பிளேயர்ஸ் தான் இந்த ஷைன் பண்ணிருக்காங்க போல. ஆஷிஷ் ராய், ஆகாஷ் மிஸ்ரா, லிஸ்டன் கொலாசோ, ஹிதேஷ் சர்மா, லலைங் மாவியா, ரோச்சர் ஜெலா எல்லாருமே வந்து இந்த சீசன் வந்து கொஞ்சம் அப்படியே ஃபயரா கொந்தளிச்சிட்டாங்க. என்னுடைய பர்சனல் எமர்ஜிங் பிளேயர் கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 23 தாண்டிட்டானோ இல்லையான்னு தெரியல. பட் நம்ம ஊரை சேர்ந்த அலெக்சாண்டர் ரொமாரியோ ஃபர்ஸ்ட் சீசன் ISL ஆடினா பயங்கரமா ஆடினாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் டு கம் இன் டு அ டீம் விச் ஹேட் லென் டங்கல், ரிடீம் லாங் அண்ட் a couple of others ahead of him. ஒரு ஏதோ ரிடீம் லாங்குக்கு ஒரு ரெட் கார்டு கிடைச்சிச்சு, தம்பி நீ போய் ஆடுறா அப்படின்னு சொன்னோடனே ஃபர்ஸ்ட் டச் உள்ள வந்து கிராஸ் போட்டா கோலுக்கு அசிஸ்ட். இகார் உங்களுக்கு கோலுக்கு அசிஸ்ட். சரி, ஸ்டார்டிங் லக்கு இருக்கு, அதுக்கப்புறம் எப்படி கேரி பண்ண போறான்னு பார்த்தா சீசன் ஃபுல்லா செம்மையா விளையாடி கொடுத்தாரு. ஸோ அலெக்சாண்டர் ரொமாரியோ திண்டுக்கல் பூட்டு ISL திறந்து வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆஃப்டர் ட்வின் ஐ லீக் டைட்டில்ஸ் இன் சென்னை சிட்டி அண்ட் மோகன் பகான், he's come back and had a brilliant season. Very unfortunate that he didn't get into the Indian team அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு உதாந்தாவெல்லாம் அவங்க செலக்ட் பண்ணி டீம்ல கூட்டிட்டு போகும்போது இந்த சீசன் இருக்கிற ரொமாரியோ வந்து கண்டிப்பா கூட்டிட்டு போயிருக்கலாம். That's a discussion for later. மெரிட்னா பேசலாம். ஆமா, that's a discussion for later. இப்போ லாஸ்ட் கேட்டகரிக்கு வந்துருவோம். மொமெண்ட்ஸ். ஃபுட்பால் இஸ் ஆல் அபவுட் மொமெண்ட்ஸ். பிளேயர்ஸ்,
இது கோச்சஸ்லாம் இருக்கலாம், டாக்டிக்கலான மூமெண்ட்ஸா இருக்கலாம், நிறைய சென்டிமெண்டலான மூமெண்ட்ஸா இருக்கலாம். இப்போ நான் சொன்ன ஒரு விஷயம், தமிழ்நாடு பையன் போய் விளையாடுறான், ஃபர்ஸ்ட் அவனுடைய டெபு, அந்த ஒரு மூமெண்டா இருக்கலாம். நம்மளுடைய பர்சனல் ஃபேவரட் மூமெண்ட்ஸ் அப்படின்றது ஒண்ணுதான் இருக்கணும்னு இல்லை, 1 or 2 moments that really made this season little special for you guys. நான் வேணா ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன், so that you get time to think. ஓகேவா? எனக்கு நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறேன். சரி சொல்லப்ப. முதல் அதாவது போன சீசன் அவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் ஒரு கோல் அடிச்சோம். இந்த சீசன் வந்து அப்படி எடுத்தோடனே அப்படி ஒரு கோல் அடிச்சதுதான் வந்து ஆஹா இதுதான் சீசன் அப்படின்னு நினைச்சேன். அதேதான் ரைட். சனந்த், இத தவிர வேற ஏதாவது இருக்கா? சத்தியமா இது மட்டும் தான். ஏன்னா எந்த சீசனுமே ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நம்ம எப்பயுமே கேவலமா ஆடுவோம். இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச், இந்த ஃபர்ஸ்ட் கோல் அங்க பாத்துட்டு என்னடா இப்படி எல்லாம் பாஸ் பண்ணி அடிக்கிறோமே அப்படின்னு யோசிச்சு மெமரிஸ் அப்படின்னு பார்த்தனா இது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வந்து நிக்குது. எனக்கு 2 மூமெண்ட்ஸ் இருக்கு ஆக்சுவலா, 2 பிபினோடது தான். ஒன்னு வந்து அந்த ஃபைனல் கோல், ஃபைனல்ல வந்து கம்போசர் மெயின்டைன் பண்ணி ஃபினிஷ் பண்றது, அது ஒரு சூப்பர் விஷயம். இன்னொன்னு அவன் போட்ட அந்த ஹேட்ரிக், பெனால்டி கிடைக்கும் அதை ஜாகு எடுத்து மிஸ் பண்ணி இருந்தாலும் அதான் குவார்டர் ஹேட்ரிக். அப்புறம் ஸோ அது பயங்கரமான மூமெண்ட். அது ஒரு இந்தியன், இந்த சீசனோட ஒன்லி ஹேட்ரிக் அவன் தான். ஸோ அது ஒரு நல்ல மூமெண்ட். நார்த் ஈஸ்டோட இந்த மூமெண்ட்டும் செம்ம மூமெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்தது 9 மேட்ச் அன்பீட்டன். மேஜிக் ஜமீல் கண்டிப்பா, காலித் ஜமீல் அன்பீட்டன் ஸ்ட்ரீக். யா கண்டிப்பா. அடுத்து எனக்கு இன்னொரு மூமெண்ட் இருக்கு. சொல்லு. பிஎஃப்சி குவாலிஃபை ஆகாது, அது ஒரு நல்ல மூமெண்ட் தான். அந்த வடிவேல் சூர்யா படம் ஒன்னா போகலாம் அந்த மாதிரி போச்சு. நம்ம பசங்க பாப்பாங்க, அவங்க ஏஎஃப்சி வேற ஆடுறாங்க. அந்த ஏஎஃப்சி ஸ்குவாடுக்கு ஒரு நல்ல செய்தி மக்களே, நான் இதை வச்சு சொல்லிக்கிறேன். ராமன் விஜயன் சார் கிட்ட இருந்து எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் வந்துச்சு. அவர் சொல்லியிருந்தாரு, பிஎஃப்சி ஃபர்ஸ்ட் டீமுக்கு சிவசக்தி ட்ரைனிங்க்கு கூப்பிட்டுருக்காங்க, ஏஎஃப்சி ஸ்குவாட்ல வந்துருவான் போல இருக்கு அப்படின்றது. ஏன்னா ரீசெண்டா நடந்த பெங்களூரு சீனியர் டிவிஷன் டீம் டோர்னமெண்ட்ல ரன்னர்ஸ் அப்பா வந்தாங்க பெங்களூர் எஃப்சி. அதுல வந்து ஹையஸ்ட் கோல் ஸ்கோரர், கோல்டன் பூட்டும் தூக்கிட்டான், பிளேயர் ஆஃப் த சீசனும் தூக்கிட்டான். ஸோ ரெண்டுத்தையும் வாங்கினதுக்கு அப்புறம் டைரக்டா நீங்க வந்து தம்பி ஃபர்ஸ்ட் டீம் ட்ரைனிங்க்கு வந்துருன்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு அங்க போய் ஆட போறான்னு தெரியல, பட் பிரில்லியன்ட் ஸ்டார்ட் டு ஹிஸ் கரியர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ட்விட்டர்ல சொல்ற மாதிரி சிவசக்தி 3 goals, பிஎஃப்சி லூஸ் பை 4 goals. அது போதும். ஆமா, அது போதும். நமக்கு விவேக் சொல்லுங்க. நம்ம சாபாவோட நம்ம சீசன் வந்து பெர்ஃபெக்ட்டா சம் பண்ணிச்சு. க்ரீன் பார்ல மேல பாத்து அது நல்ல மொமெண்ட்ஸா பேசினாங்க, அதனால நான் வந்து சொல்லல. டக்குனு ஞாபகம் இருக்க மொமெண்ட் அது ஒண்ணு. ரைட், ஓகே. சோ இதை வந்து சம் அப் பண்ணிக்கலாம். ஏன்னா என்னுடைய லாஸ்ட் ஃபேவரட்டான ஒரு மொமெண்ட் அப்படின்னு சொன்னா வந்து அந்த செமிஃபைனல்ல வந்து பெனல்டி ஷூட் அவுட்டுக்கு முன்னாடி, ஐ மீன் பெனல்டிஸ்க்கு போனதுக்கு அப்புறம் ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு சப்ஸ்டியூஷன் ஒன்று நடந்துச்சு. அம்ரிந்தரை வந்து உட்கார வச்சு, இது வரைக்கும் ஐஎஸ்எல்லே விளையாடாத லபேச்சா கூட்டின்னு வந்து நீ ஆடுப்பா பூர்பா அப்படின்னு சொல்லி அவனை இறக்கி விட்டார் லொபேரா. அது வந்து ரூல்ஸுக்குள்ள இருந்துச்சா ரூல்ஸுக்கு வெளியே இருந்துச்சா அதுன்றது அந்த டிபேட்லாம் நம்ம உள்ள வரல. பட் அந்த ஒரு மொமெண்ட்ல வந்து அம்ரிந்தர் இன் இஸ் ஓன் ரைட் ஹி ரியாக்டட் இன் அ வே தட், என்னடா நான் இவ்வளோ நல்லா ஒரு சீசன் கீப் பண்ணி கொடுத்துருக்கேன், என்னை இப்படி இந்த மாதிரி ஒரு குரூஷியல் ஜங்ஷன்ல சப்ஸ்டியூட் பண்றியே அப்படின்னு சொல்லி அவர் விரக்தி அடைஞ்சு அப்படியே க்ளவ் எல்லாம் தூக்கி போட்டாரு. ஆனா ஒரு 30 செகண்ட்ஸுக்குள்ள நான் தான் இந்த டீமுக்கு கேப்டன், என்னதான் நடந்தாலும் இந்த கேம் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மீ அப்படின்னுட்டு திரும்ப வந்து ஆஸ் அ சீனியர் கீப்பர் உள்ள போற ஒரு கோல் கீப்பர், சப்ஸ்டியூட் கோல் கீப்பரை போய் கூப்பிட்டு அவரை கட்டி பிடிச்சி, நீ பண்ணு, நல்லா பண்ணு, இது பண்ணும் அப்படின்ற மாதிரி அவரு என்கரேஜ் பண்ணாரு. அந்த விஷுவல் வந்து மூமெண்ட் வந்து ஐ ஜஸ்ட் எனக்குலாம் வந்து நான் அந்த கேம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ்லாம் வந்துச்சு. என்னடா இது, அந்த ஷூட் அவுட்டே ஒரு காவியம் மாதிரி போச்சு, அது வேற ஒரு விஷயம். பட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் இருந்தது வந்து just unbelievable. That was I think that was my most favorite moment this entire season. And அதுவும் அந்த penalty shooter வந்து you can't say both none of the teams actually made a mistake. ரெண்டு கோல் கீப்பர் சப்ஸ்டிட்யூஷன் நல்லா பண்ணாங்க. they made really good saves also. கண்டிப்பா நவீனும் நல்ல கன்விக்ஷனா சேவ்ஸ் பண்ணா, பூர்பாவும் 2 சேவ் பண்ணாருன்னு நினைக்கிறேன். So that was that. Let's end episode number 22 on a very very positive note. இந்தியன் டீம் வந்து இப்போ ஃப்ரெண்ட்லிஸ் ஆடுறதுக்காக யூஏஇ கிளம்பி போயிருக்காங்க.
அது எப்படி விளையாட போறாங்கன்றது எனக்கு பெருசா முக்கியம் கிடையாது. பட் ஐ திங்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபுட்பால் வி ஹவ் கான் ஃபார்வர்ட் திஸ் சீசன். அதை வச்சு நான் சம்மப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்குவாட் பிக் பண்ணதுலேயே வந்து ஒரு சந்தோஷம் இருக்கு. கண்டிப்பா எனக்கு வந்து ஆஸ் அன் இந்தியன் ஃபுட்பால் ஃபேன் ஒரு சந்தோஷம் இருக்கு. ஏன்னா டெம்ப்ளேட்டா 1-2 பிளேயரை செலக்ட் பண்ணியிருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 20-22 பேர் வந்து அங்க ஆன் மெரிட் தே ஹவ் டிராவல்ட். நல்ல சீசன் ஆடி இருக்காங்கப்பா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னாலும் இது ஃப்ரெண்ட்லி தான், நான் ஒரு டீமை பில்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி இகோர் ஸ்டிமேக் ஒரு யங் சைடை வந்து கூட்டிட்டு யூஏஇ போயிருக்காரு. ஹோப்ஃபுல்லி வி கெட் டீசென்ட் ரிசல்ட்ஸ் அண்ட் குட் கான்ஃபிடன்ஸ் டேக்கிங் அஸ் த்ரூ டு கம்மிங் கேம்ஸ். அண்ட் ஹோப்ஃபுல்லி சென்னை எஃப்சி எவ்வளோ வந்துட்டு ஒரு வேகத்தோட 2 பிளேயரை ரிலீஸ் பண்ணாங்களோ அதே வேகத்தோட ஒரு 3-4 பிளேயரை சைன் பண்ணுவாங்க, டக்குன்னு ஸ்குவாடை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஒரு பாசிட்டிவிட்டியோட இந்த எபிசோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், ஜஸ்ட் ஆன் அ பப்ளிக் சோஷியல் நோட், corona is not over yet, the pandemic is still very much alive, the second wave is coming. வெளியே வந்துட்டு எல்லாம் சரியாயிடுச்சு, எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு, ஃபுட்பால் கிரிக்கெட் கிரவுண்ட் எல்லாம் திறந்துருச்சு, நாங்கள் மேட்சுக்கு போகிறோம் இது அதுன்னு சொல்லி எல்லாரும் கிளம்பிடலாம். ஆனால் வந்து இட்ஸ் ஸ்டில் தேர், இட்ஸ் அவுட் தேர். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், ப்ளீஸ் டேக் ஆல் ப்ரிகாஷன்ஸ், social distance yourself, and please subscribe to Chennaiyin Football if RT if you haven't. Thank you so much boys for joining me. இதோட எபிசோட் நம்பர் 22 க்ளோஸ் பண்ணிக்கிறோம் Chennaiyin Football RT. மீண்டும் அடுத்த தடவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.